நம்முடைய வேத புஸ்தகங்களை 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பலாம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை அல்லது தன் சொந்த ஜனத்தை, விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் என்று வாசிக்கும். ஆண்டவருடைய பெரிய அளவற்ற கிருபையினால கடந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து ஒரு தாட்ல தொடர்ந்து ஒரு எண்ணத்தில் நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை, குடும்பத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 5:8 பாருங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை அல்லது சொந்த ஜனத்தை, விசேஷமாக தன் சொந்த வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது கர்த்தருடைய வேதம், தேவனுடைய சத்தியம் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பாருங்க. ஒருவன் நல்ல விசுவாசி என்பதற்கு இருக்கிற சில அடையாளங்களில் ஒரு முக்கியமான அடையாளம், ஒரு நல்ல விசுவாசி தன் குடும்பத்தை என்ன செய்கிறான்? நன்றாய் நடத்துகிறான். நாம் பல காரியங்களை நாம் உலகத்தில் சாதித்து, நாம் பெயர் பெற்று, புகழ் பெற்று, பணம் சம்பாதித்து, சொத்துக்களை சேர்த்து எல்லாத்துலேயும் வாழ்ந்திருந்தா கூட குடும்பம்ன்ற பகுதியில் நாம் சரியாக சீராக நடத்தலை அப்படின்னா நம்ம வெற்றி பெறலன்னு அப்படி தான் அர்த்தம். நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் தேவன் உருவாக்கின இன்ஸ்டிடியூஷனில் முதல் இன்ஸ்டிடியூஷன் இந்த உலகத்தில் என்னென்னா குடும்பம் தான். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில் அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று தேவனே மனுஷனுக்கு துணையை தெரிந்தெடுத்து, துணையை தேவன் உண்டாக்கி, துணையை அவனுக்கு தந்து ஆசீர்வதித்து, அவனை மேன்மைப்படுத்தி அவனை நடத்துகிறதை பார்க்கும்போது எவ்வளவு குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் அதை குறித்து வாசிக்கும் போது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் சொல்லிட்டு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி எவ்வளோ உறுதியாக அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப ரொம்ப ஆண்டவர் பேசுகிறத பார்க்குறோம். ஒரு முறை அவரிடத்துல இயேசுவிடத்தில் கேள்வி கேட்குறாங்க. மோசே எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, தன் மனைவியை தள்ளிவிடலாம்னு சொல்லி தள்ளுதல் சீட்டை கொடுத்து, டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு சீட்டு கொடுத்து தள்ளிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் உடனே இயேசு சொன்னார், ஆதி முதற்கொண்டு அப்படி இல்லை, உங்கள் மனக்கடினத்தினால தான் மோசே அப்படி செய்தானே தவிர தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அப்படி பிரிஞ்சு போகணும்னு ஆண்டவர் உண்டாக்கல. தேவன் இணைத்ததை மனுஷன் என்ன செய்யக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை காத்து கொள்றதுக்கு தேவன் எவ்வளோ கருத்துள்ளவராக இருக்கிறா பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த குடும்பம் நம்ம பராமரிக்க வேண்டியது முக்கியம். அதனால தான் கடந்த மாசத்துலேருந்து நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். டு நாட் ஃபர்சேக் யுவர் ஃபேமிலி அப்படின்னு பேசுகிறோம். உங்கள் குடும்பத்தை கைவிட்டு விடாதிருங்கள், குடும்பத்தை இழந்து விடாதீங்க, குடும்பத்தை விட்டுறாதீங்க, குடும்பத்துக்கு கவனம் செலுத்தாமல் போயிடாதீங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு போட்டிருக்கு. இது பர்சனல் லாஸ். ஆனால் அதே வேளையில் இங்கே வாசிக்கிறோம், எல்லாத்தையும் அவன் கவனிச்சுக்கிட்டு சொந்த குடும்பத்தை விசாரிக்காம, சொந்த ஜனத்தை விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசியா இருக்கிறதுக்கே என்ன இல்லாமல் போயிடும், அர்த்தம் இல்லாமல் போயிடும், தகுதி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் உண்மையாக பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே குடும்பத்தை விரும்புகிற ஆட்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, நம்ம என்னதான் படித்து, என்னதான் நம்ம வேலை வாங்கி வாழ்க்கையில் உயர்ந்து கெரியர்லாம் பில்ட் பண்ணால் கூட நம்ம அல்டிமேட்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னா கல்யாணம் தான் நம்ம சொல்லுவோம். எது பார்த்தாலும் கடைசியில் ஒரு பொண்ணு பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும் இல்லையா, ஒரு குடும்பம் கட்டணும், நமக்குன்னு ஒரு சந்ததியை உருவாக்கணும். இதில் தான் நம்ம எல்லாருமே கண்ணும் கருத்துமா இருக்கோம். ஆனால் அநேக வேளையில் ஆரம்பத்தில் இவ்வளவு ஆர்வமும் குடும்பம் கட்டணுன்ற விருப்பம் உள்ள நிறைய பேர் காலப்போக்கில் அந்த குடும்பத்தின் மேல் உள்ள ஈர்ப்பு, குடும்பத்தின் மேல் உள்ள ஒரு அன்பு, குடும்பத்தின் மேல் உள்ள வாஞ்சை, குடும்பத்தின் மேல் உள்ள ஒரு அட்டாச்மெண்ட் அவங்கள விட்டு போயிடுது. இன்றைக்கி இந்த டாக் ஷோவில் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை சொன்னால, ஜியோனா சொன்னேன். அப்போது அந்த எங்கள் டேடி எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, லேப்டாப்பில் கொஞ்சம் எக்ஸஸாக அது கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், பட் எப்போவுமே உட்காந்துருக்க மாட்டார். ஜியோனாக்கே தெரியும், ஜியானா ரொம்ப டார்லிங் டாட்டர் தான் அவங்க அப்பாவுக்கு. அதனால்
தாட் அது என்னன்னு சொன்னால், so many டைம்ஸ் ஆரம்பத்தில் வந்து பயங்கர ஈடுபாடு இருந்தாலும் போக போக என்ன ஆகிடும்னா வேலைப்பளு, அதுக்கப்புறமா நம்முடைய கெரியர், மற்றபடி மற்ற விதமான பிஸ்னஸஸ், நமக்கு வர வேண்டிய வருமானங்கள், இதில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு நான் கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, என் குடும்பத்துக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வந்து இவ்வளோ வேலை செய்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூலில் சேரணும் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அல்லது நான் இதுக்கு இப்படி கேள்வி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுலாம், என் பிள்ளைங்களை வந்து சாதாரணமாக படிக்க வைக்கலாம், ஆனால் நான் கஷ்டப்படுறது என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் பண்ணுறேன். அல்ட்டா என் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பி விட்டுறலாம், ஆனால் நான் வந்து வேலை செஞ்சு அந்த பிள்ளைங்களை நல்ல நிலை கொண்டு வரணும் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவோம். ஆனால் அநேக வேளையில் நமக்கு தெரியாமலே என்ன ஆகிடும்னா, குடும்பத்தின் மேல் உள்ள கவனத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்ற காரியங்களுக்கு ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடும். வேதம் சொல்லுது, தன் சொந்த வீட்டை, தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காம போயிட்டான் அப்படின்னா அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனா மாறிடுவான் என்று சொல்ற. அப்போ குடும்பத்தை விசாரிப்பது, குடும்பத்தை கவனிப்பது, குடும்பத்தை பராமரிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. குடும்பம் என்பது ரொம்ப முக்கியமானது, அதை கவனிக்கணும், விசாரிக்கணும், அதை நம்ம பாதுகாக்கணுன்றது அவசியம். கடந்த வாரம் நம்ம பேசும்போது வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு தாட்டை வந்து நம்ம பேசணும். அதில் வந்து நம்ம சொன்ன ஒரு காரியம் வந்து நோவாவை பற்றி பேசணும். அப்போ நோவா வந்து வருங்காரியங்களை குறித்த தேவ எச்சரிப்பை பெற்று அவன் என்ன செய்தான்னா, தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள என்ன செய்தான், ஒரு பேழை உண்டு பண்ணி அவன் வந்து உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தன் குடும்பத்தை ரட்சித்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். இதை நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்போ எப்படி நம்ம ஒரு குடும்ப தலைவனாக குடும்பத்தை ரட்சித்து கொள்ள, பாதுகாத்து கொள்ள, அந்த குடும்பத்தின் மேலே வந்து நம்ம ஒரு கவனமாக இருக்கணும், குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னு கவனிச்சோம். இன்றைக்கு இதே சத்தியத்தை இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை வைத்து நான் இன்றைக்கு உங்களுக்கு படைக்க விரும்புகிறேன். அவர் யாருன்னா, இன்றைக்கு தன் குடும்பத்தை கைவிடாமல் ஜாக்கிரதையாக பாதுகாத்து பராமரித்த ஒரு தேவ மனுஷன். அவர் பேர் வந்து ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் வந்து அவருடைய குடும்பம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய குடும்பம், அது பெரிய ஒரு வம்சமாக இருக்குது. ஆனால் அத்தனை பேரையும் அந்த மனுஷன் கையாண்டு அழகாக கொண்டு போய் கரை சேர்த்தார். அது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். யார் யாரை எங்கெங்கே வைக்கணும்னு கரெக்டாக வச்சு அந்த குடும்பத்தை ரொம்ப நேர்த்தியாக நடத்திட்டு போனார் அவர். அதை பற்றி நம்ம கொஞ்சம் அதுலேருந்து சில நல்ல காரியங்களை நாம் வந்து கற்றுக்கொள்ள போகிறோம், அதில் நம்ம கவனிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை வந்து கர்த்தரே வந்து ஆபிரகாமை குறித்து சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் தன்னுடைய பின்வரும் வீட்டாருக்கு, தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் அவருடைய வழிகளையும் காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இது எதை பற்றி பேசுகிறது என்றால், ஒரு தகப்பனுடைய ஒரு உத்தரவாதத்தை எடுத்து நடப்பிக்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். A responsible father. If you don't have to forsake your family, if you have to save your family, you need to take responsibility for your family. தன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவருக்கும் கட்டளையிடுவான் என்று போட்டிருக்கு. அப்போ தன் வீடு முழுவதும் நீதியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கணும்னு ஆபிரகாம் வைராக்கிய வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். நான் வேணா நீதியா இருக்கிறேன், நீங்க எப்படி தான் போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் இல்லை. He kept the family under control. He kept the family intact. அந்த நீதியை விரும்பி, நியாயத்தை விரும்பி, தான் குடும்பம் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தவர் இந்த ஆபிரகாம். இதே போல ஒரு சுபாவம் வந்து லோத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். தன் பிள்ளைகள் எல்லாம் போய் பண்டிகை கொண்டாடும் போது ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக ஏதாவது தூஷணம் பண்ணிடுவாங்களோ, சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் தெரியாமல் ஏதாவது கர்த்தருக்கு விரோதமாக பேசிட போறாங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி அவர்களுக்காக நின்றதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா இருப்பாருங்க தன் குடும்பத்தை பற்றி. நான் நினைக்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை நாம காத்து, நம்ம வீட்டாரை காத்துக்கொள்ள வேண்டுமானா ஆஸ் லீடர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, அது வந்து தகப்பனுக்கு தாய்க்கு இது பொருந்தும். ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அவன் விசுவாச தகப்பனா இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ அவர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு கேரக்டர், அது சகோதரனாலும் சரி சகோதரியானாலும் சரி, தகப்பன் தாய் எல்லாருக்குமே அவர் ஒரு அடையாளமாக நிற்கிறாரு.
we need to take the responsibility for maintaining righteousness in the family. குடும்பத்தில் நீதியையும் நியாயத்தையும் காத்துக்கொள்வதில் உத்தரவாதத்தை நாம் தான் எடுக்க வேண்டும். உத்தரவாதம் எடுக்காமல் போயிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொன்னது போல, நம்ம பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்களா, நீதியில் நடக்கிறாங்களா, நியாயத்தில் நடக்கிறாங்களா என்பதை அனுதினமும் கவனித்து பார்க்கிறவர்களாக மென்பறணும் இருக்க வேண்டியது அவசியம். இதே வேளையில் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவன் பேர் லோத்து. அவனுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த பிள்ளைங்களே குடிக்க கொடுக்குறாங்க. அந்த மனுஷன் குடிச்சிட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் யோசித்து பார்த்தேன், அந்த பிள்ளைங்க ஏன் இவ்வளோ தப்பு பண்ணுறதுக்கு துணிஞ்சாங்கன்னு சொன்னால், அப்பாவுக்கு குடிக்க கொடுக்கும்போது அப்பா வாங்கி குடிக்கிறாரு, அதான் பிரச்சனை. அப்பா வந்து தப்புன்னு சொல்லலை, அப்பா நீங்கள் செய்கிற தப்பு இது, என்ன எனக்கே குடிக்க கொடுக்குறீங்க, இது தப்புன்னு சொல்லலை பாருங்க. அதை எழுத்து நிற்கல பாருங்க, அந்த ஸ்டர்னாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல பாருங்க, ரைச்சஸ்னஸ்க்கு ஸ்டாண்ட் எடுக்கலை. பிள்ளைங்களே கொடுக்குறாங்கன்னு ஆசையாக குடிச்சாரு. ஆனால் முடிவை பார்த்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட சந்ததிகளை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு அவர்கள் காரணமாக மாறிட்டார். அப்போ அந்த ஒரு ஸ்டர்ன் ஸ்டாண்டை வந்து ஒரு லீடர் எடுக்கணும். வீட்டின் தலைவர்கள் வந்து நீதிக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சத்தியத்துக்கு தூணாக நிற்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஆபிரகாம் அப்படின்னு நான் கர்த்தரே அது மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சிருந்தார். அவன் தன் வீட்டாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் நீதியை செய்யுங்க, நியாயத்தை செய்யுங்க, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சும்மா ஆலோசனை கொடுப்பான்னு சொல்லலை, கட்டளையிடுவான். அதை வந்து அவன் ஒரு லீடர்ஷிப் ரோல் எடுத்து அவன் எழுந்து நின்று அதிகாரத்தோடு அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளை நடக்கும்படி அவன் எச்சரித்து கட்டளையிடுவான் என்று போட்டு. அப்போ ஒரு ஃபேமிலி வந்து நம்ம காக்க வேண்டுமானா ஒரு லீடர் வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணரணும். ஏலின்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேலில் படிக்கும் பொழுது அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, ஹோப்னி பினேகாஸ்ன்னு சொல்லி. 2 பேரும் ஆசாரிய ஊழியம் அவரை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பாவை தொடர்ந்து அதே ஊழியத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஏலி என்பவனுக்கு இந்த வயசான ஆசாரியனுக்கு ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க பண்ணுற அக்கிரமம் கொஞ்சம் இல்லை, நாங்கள்லாம் காணிக்கையை வந்து கொண்டு பலி செலுத்தலான்னு வரும்பொழுது அந்த காணிக்கை மிருகம் வந்து பலிபீடத்தில் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அது வெந்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் கொரடை கொண்டு வந்து உள்ளே விட்டு சதையை வந்து பிச்சை எடுத்துட்டு அவன் வந்து எனக்கு கூடன்னு வாங்கிட்டு கட்டாயமாக வாங்கிட்டு போகிறான். அந்த ஆலயத்துக்கு கர்த்தரை தேடி ஆராதிக்க வருகிற பெண்கள்கிட்ட உங்கள் பிள்ளைங்க தப்பாக நடக்கிறாங்கன்னு சொன்னால் இவர் கட்டளை இடலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா பிள்ளைகள்கிட்ட சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்பா இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுப்பா, சொல்ல 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 அவன் வந்து மாறின மாதிரியே தெரியலை. கடைசியில் கர்த்தர் கடுங்கோபம் கொண்டார். அந்த வீட்டில் இனி ஒரு ஆம்பளை இருக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் சபிச்சு அந்த குடும்பத்தை மொத்தமாக வேரோடு என்ன பண்ணிட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டார். ஏன்னு சொன்னால் there is no responsibility in this family. இந்த மனுஷன் ஆசாரியனாக இருந்தாலும் கண்ணுக்கு எதிர தவறு நடக்குன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணல, அதை கண்டிக்கலை. இன்னைக்கு சில பெற்றோர்கள் செய்கிற பெரிய தவறு என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீதி நியாயத்தை கர்த்தருடைய கட்டளைகளை வளைக்கிறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. that is where your fall comes. பிள்ளைகளுக்காக நம்ம நீதி நியாயத்தை என்றைக்கு நம்ம வளைச்சு நம்ம அவங்களுக்கு சாதகமாக இறங்கி போகிறோமோ நம்முடைய வீட்டை வந்து ஒரு பெரிய ஆபத்துக்கு நேராக கொண்டு போகிறோன்னு அர்த்தம். பிள்ளைகள் சில வேளையில் தேவனுடைய நீதி அறியாமல் நியாயத்தை அறியாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் நியாயத்தில் நடக்காமல் கொஞ்சம் வழி தப்பி போவாங்க. ஏனென்றால் அவனுக்கு இள வயதில் சிறு வயதில் சில புத்தி இனங்கள் அவனுக்கு இருக்கும். மதியினம் குழந்தையினுடைய இருதயத்தில் ஒட்டி தான் இருக்கும். அவன் கொஞ்சம் தாறுமாறாக தான் போவான். ஆனால் வேதம் சொல்லுது, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருவான், லட்சியை கொண்டு வருவான். பிள்ளைங்க போகிறாங்கன்றதுக்காக ஒரு தகப்பன் அவங்கள பின்பற்றி போகக்கூடாது. இப்போ நம்ம வந்து இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க பேசுகிறாங்களே, அவன் தப்பு இல்லை. நான் வந்து தோசை கேட்டேன், நான் வந்து இட்லி கேட்டேன், நான் என்ன கேட்டேன், என்ன செய்வோண்ணா, பாஸ்தா கேட்டேன், நூடுல்ஸ் கேட்டேன், எங்கள் வீடே தோசை வீடு தான், இதெல்லாம் சின்ன வீடு, இதெல்லாம் சின்ன காரியம். இது சாப்பாடு விஷயங்கள், பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, சரி அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாம் பேசுகிறது ஓகே. ஆனால் சாப்பாடு ஏதோ அந்த பிள்ளைங்க கேட்குற ஆசைப்பட்டு கேட்குற தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கறது, ஏதோ அங்கே கூட்டு போங்க டேடின்னா ஆசைப்படுறதை செய்கிறது, அது வேற, பிள்ளைங்க ஆசையை நிறைவேற்று. ஆனால் நீதி நியாயம் கர்த்தருடைய வழிகள்னு வரும்போது பிள்ளையின் இஷ்டத்துக்கு ஒரு அப்பா போகக்கூடாது. வேதம் சொல்லுது, ஆபிரகாமை பற்றி கர்த்தர் தைரியமாக சொல்கிறாரு, அவன் தான் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான், ஒழுங்கா நீதியில் நட,
நியாயத்தில் நில்லுன்னு கட்டளையிடுவான். பாருங்க, இந்த ஏன் வந்து கர்த்தர் சும்மா பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? ஏன் வந்து ஆபிரகாமை பற்றி இப்படி சொன்னார்னா, அவனுக்குன்னு வந்து ஒரே பேரான குமாரன் அந்த ஈசாக்கு தான் இல்லையா? அந்த ஈசாக்கு வந்து 40 வயது வரைக்குங்க அவங்க அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு பேசாமல் உட்காந்தான் பாருங்க வீட்டுக்கு. அப்போ எப்படி அவனை அடக்கி வச்சிருப்பார் பாருங்க. பிறந்த தினமும் 100 வயசுக்கு மேலே தான். தள்ளாடுற வயசுலாம் பிள்ளை பிறந்தான். தள்ளாடுற வயசில் பிறந்துட்டான். எங்கே போகிறானே தெரில, என்ன பண்ணுறானே தெரில சொன்னார். அதெல்லாம் கிடையாது. கிழவனாக இருக்கும்போது பிறந்தாலும் சரி, ஒழுங்காக கட்டுப்பாட்டில் இருக்கணும். கடைசியில் பாருங்கள், இந்த பையனை இவர் பொண்ணு பார்க்குறதுக்கு வேலைக்காரன் அனுப்புகிறார். பையன் வாயை மூடிட்டு சும்மா இருக்கான். சொல்லி அனுப்புகிறார், என் பையனுக்கு எப்படி பொண்ணு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அனுப்புகிறாரு. கொண்டு வந்த பொண்ணை, அப்பா நல்லா இல்லைப்பா, அப்படி இல்லைப்பா, மூக்கு சரியில்லைப்பா, வாய் சரியில்லைப்பா, ஒரு வார்த்தை சொல்ல அமைதியாக கொண்டு போய் அம்மாவுடைய கூடாரத்தில் வச்சு அவளை நேசித்து, அவளை மனைவியாக்கி கொண்டு நேசித்து அவளோட குடும்பம் நடத்தினான் பாருங்க. அப்போ என்ன மாதிரி ஒரு கட்டுப்பாட்டில் பையனை வச்சு வளர்த்தது ஒரு பையன்தான். அந்த ஒரு பையனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சார் இல்லையா? அவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தினார். நீதி நியாயம்னா ஒழுங்காக கர்த்தர் வழியில் நட. பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது சொல்கிறாரு தான் வேலைக்காரனை பார்த்து, நீ போ, நான் ஜோம் பண்ணி அனுப்புகிறேன், கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு முன்னாடி போவார், உனக்கு வழிகாட்டுவார், நீ போ. எந்த இடத்துலேருந்து நீ பொண்ணு எடுக்கக்கூடாது, எங்கேருந்து பொண்ணு எடுக்கணும் கிளியராக சொல்லி அனுப்புகிறாரு. என் பையன்லாம் அங்கே வரமாட்டான், என் பையன் வரமாட்டான், பொண்ணை என்ன பண்ணணும், இங்கே கூட்டு வரணும். இன்னைக்குள்ள பையனாக இருந்தால் வேலைக்காரன்ட்ட பேசிட்டு வந்தேனே, அண்ணா அப்பா அப்படி தான் வயசானவர் அப்படி தான் சொல்லுவார், நீ எப்போ கிளம்புறேன்னு சொல்லி நான் வரேன்னு கிளம்பி ஓடிருப்பான் இல்லையா? பையன் உட்காந்துருக்கான் வீட்டில், வேதம் சொல்லுது பொண்ணை பார்க்க போனால் பையன் வந்து அப்பாட்ட சண்டை போடல, என்னையே அனுப்பலை, வேலைக்காரன் என்னத்தை பார்த்துட்டு வர போகிறான், அவனே கட்டிக்கிட்டு போயிட போகிறான்னு சொல்ல இல்லையா? அவன் என்ன சொன்னான், அந்த வேதம் சொல்லுது பொண்ணு வருதான். ரெபேக்காள் வரும்போது ஈசாக்கு வயல்வெளியில் என்ன செய்து கொண்டிருந்தான், தியானம் பண்ணி கொண்டிருந்தான். அதுக்காக பிள்ளைய வந்து மிருகம் மாதிரி வளர்க்கல, அன்பே இல்லாமல் பாசமே இல்லாமல். வேதம் சொல்லுது இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தாருன்னா, கர்த்தருடைய நீதி நியாயத்தில் வளர்த்ததுனால இந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு பாருங்க. ரெபேக்காளோடு விளையாடி கொண்டிருந்தான்னு அபிமெலேக்கு பார்த்தானா. அப்பனா அந்த அன்பு பாசம், தான் மனைவி எப்படி வச்சுக்கணும், இதெல்லாமும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பொண்ணு பார்த்ததுனால டேய் நீ ஜடம் மாதிரி இருக்கணும், ஒரு ஆசை பாசம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல. அந்த பிள்ளையை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து, வளர்க்க வேண்டிய விதமாக வளர்த்து, கரெக்டான பாதையில் என்ன பண்ணார், பிள்ளைய கொண்டு போனார் பாருங்க. அவன் கடைசி வரைக்கும் அந்த மனைவி உண்மையாக இருந்தான். என்ன அருமையான ஒரு குடும்பங்க. பிள்ளையை குடும்பத்தை கைவிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது, டோன்ட் forsake your family, take care of your house ன்னு சொல்லும் போது, as a parent you need to put your foot down at sometimes and say, you know what, this is a limit, இதுக்கு மேலே நான் வந்து வரமாட்டேன், இதுக்கு மேலே உன் ஆசைக்கு நான் இணங்குறதுக்கு நான் வந்து பைத்தியக்காரன் கிடையாது, நான் உனக்கு அடிமை கிடையாது, நான் சொல்கிற வழியில் என்ன பண்ணணும், நீ நடக்கணும். அதனால தான் அந்த இளைய குமாரனை வந்து அப்பா வந்து அவன் கேட்ட காசை கொடுத்து அனுப்பிட்டாரு. ஆனால் இவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான்னு கேள்விப்பட்ட உடனே பையனை தேடிக்கிட்டோ அவனை கெஞ்சிக்கிட்டோலாம் இல்லை, இருக்கிற இடத்துல உட்காந்துருந்தாரு. உனக்கு புத்தி வரட்டும், நீ வா, நான்லாம் இங்கேருந்து என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், நீ புத்தி தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நீ எப்போ உனக்கு வர்றியோ வா. அங்கேயே உட்காந்துருந்தார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன பண்ணுறது, பிள்ளை பண்ணிட்டான், ஆசை பண்ணிட்டான், அவன் போயிட்டான், என்ன பண்ணுறது பாஸ்டர், அவனுக்காக இறங்கினேன், அவனுக்காக நான் உருகுனேன், அவ்வளோதான். உருகுனீங்க அவ்வளோதான். உங்களுடைய லீடர்ஷிப் அதோடு என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்குமா பிள்ளை அவன் தலைமையில் தான் ஏறி ஆடுவான். அதுக்கப்புறம் அவன் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டான், நம்ம டேடிக்கு நம்ம மம்மிக்கு வந்து நம்ம மேலே வந்து கண்ட்ரோல் இல்லை, நம்ம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நம்ம வருவாங்க அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டான், துன்மார்க்கத்துக்கு நம்மளை என்ன பண்ணிடுவான், ஆளாக்கி விட்டுருவோம். பிள்ளைகளுடைய விருப்பங்கள், சின்ன சின்ன ஆசைகள், அவங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றது தப்பே கிடையாது. பிள்ளைகளை நம்ம கடுமையாக நடத்தணும் நான் சொல்ல, ஒரு மிலிட்ரி ரிஜிமில் நடத்தணும் நான் சொல்லலை. ஆனால் பிள்ளைகள் நீதி நியாயம் கர்த்தருடைய வழி காத்து நடக்கிறாங்களா, அது கட்டளையிட வேண்டிய உத்தரவாதம் ஒரு தகப்பனுக்கு. அதை ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்குறோம். A responsible father. Number 2, அவருடைய லைஃப்பில் இந்த ஆபிரகாம் வந்து தன் வீட்டை, வெறும் பிள்ளையை மாத்திரம் சொல்லலை, தன் வீட்டாரையும், அப்படி தானே போட்டிருக்கு இல்லையா, தனக்கு பின்வரும் தன் வீட்டாரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை வந்து இன்னொரு பகுதியிலோட ஆபிரகாம்கிட்ட வாசிக்கலாம். நீங்கள் இப்போ ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7-9,
ஆதியாகமம் 13:7-9. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பரும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்ப பிரச்சனை எங்கன்னா பிள்ளைகிட்ட இல்ல, எங்க தம்பியோட பிரச்சனை வருது. ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் உடனே லோத்தை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இங்க சம்பவம் அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கு? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதமா இல்ல, ரெண்டு பேருடைய மேய்ப்பர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டான். ஆனா இவர் எப்படி சொல்றாரு? எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டான்றார். அப்ப என்ன அர்த்தம்? இவர் என்ன பேசுறாரு இங்க? அப்படின்னா என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? இங்க பாரு, இப்போ ரெண்டு வேலைக்காரனுக்கு சண்டை வந்துருச்சு. கொஞ்ச நாளில் உனக்கு எனக்கு என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். சொல்லிட்டு இவர் சொல்றாரு, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், யுவர் சாய்ஸ்ன்றார். பிரிந்து போகலாம், போன்னு சொல்லலை. நம்ம நிறைய பேர் உடனே பிரிந்து போன்றோம். பிரிந்து போகலாம். இவர் டெசிஷன் எடுக்கிறார், பிரிந்து போகலாம். சொல்லிட்டு, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொன்னான். இது ரொம்ப இது நிறைய பேர் தப்பா நினைப்பாங்க. எப்படின்னா, அப்போ பிரச்சனை வந்தால் உடனே பிரிஞ்சு போயிடணும். இல்லை இல்லை இல்லை, அப்படி சொல்லலை. அவர் எதை பற்றி பேசினார்னா, கீப்பிங் பீப்புள் இன் தியர் ஓன் பிளேஸ், அவரவர்களை அந்தந்த இடத்துல உட்கார வைக்கணுன்றது ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தார். உன்னுடைய எல்லை கோட்டை தாண்டி என்னுடைய எல்லை கோட்டுக்கு நீ வரக்கூடாது. இது ஏன் எல்லை, இது என் குடும்பம், இது என் வீடு, என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன், இதுக்குள்ளே நீ தலையீடெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதை சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இந்த மெய்ப்பருக்குள்ளே வர்ற சண்டையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல், நீ பிரிந்து போனால் பிரிந்து போ, நீ எந்த பக்கம் போறியோ அதுக்கு எதிராக நான் போயிடுவேன்னு சொல்லி, ஒரு வேளை அவர் கொஞ்சம் ஸ்டர்னாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவர் செய்தார். ஏன்னா சண்டை முற்றி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியாத மாதிரி கசப்பு அதிகமாகிடும்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு. நம்ம ரொம்ப பெரிய காரியத்தை ஹேண்டில் பண்ணுறோம், ரெண்டு பேர் சேர்ந்து உள்ள மந்தையை பூமியே தாங்க முடியாமல் போயிடுச்சு, அல்லது பூமி அதுக்கு தீனி போட முடியாமல் போயிடுச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், ஆனால் அதோட வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் இது ஆசீர்வாதம் ரொம்ப எல்லை மீறி போகுது. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் இந்த பிரச்சனை இதோட நிற்காது, இந்த பிரச்சனை அதிகரிச்சுட்டே போகும். அதனால சமாதானமாக ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுக்கிறார். ஏன்னா அவர் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார். நம்பர் ஒன், that we cannot accommodate everyone under the roof, under one roof all the time. எல்லாருமே ஒரே கூரை கீழே உட்கார வைக்க முடியாது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். நம்பர் டூ, வலதுபுறம் இடதுபுறம் மேற்கே தெற்கே எல்லாமே நம்மளே வச்சிருக்க முடியாது, அதில் பங்கு போட்டு கொடுக்கணும். ஒருத்தன் மேற்கு போனால் ஒருத்தன் தெற்கு போகணும், ஒருத்தர் தெற்கு போனால் ஒருத்தன் வடக்கு போகணும். அப்போ எல்லாரும் எல்லா இடத்தையும் பிடிச்சிக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் அவசியமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி தேவை, அவங்களுக்கு ஒரு எல்லைகள் குறிக்கப்படணுன்றதை புரிஞ்சுக்கிட்டார். மூன்றாவது, சில பேரோடு நம்ம ரொம்ப சரீரப்பிரகாரமாக ரொம்ப நெருங்கி போயிட்டோம்னா அது பிரச்சனை வரும்ன்றது கண்டுபிடிச்சார். ரொம்ப ரொம்ப ப்ராக்சிமிட்டியில் ஃபிசிக்கலாக ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம்னா அதில் நிறைய சிக்கல்கள் வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி வரும்போது ஒன்றா இருந்தோம், இவ்வளோ நாளும் பிரச்சனை வரல, ஆனால் இப்போ நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப பெருசாகிட்டோம், இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, மேய்ச்சலுக்கான இடம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம ஆட்கள் சண்டை போட்டுக்கிறான், ஏன் ஆட்டுக்கு நீ தண்ணி கொடு, ஏன் ஆட்டுக்கு முதல்ல புல்லை கொடுன்னு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறான். இது நம்ம ஒரே இடத்துல இருந்து எல்லாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது, அதனால் பிரிஞ்சு போகலாம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த பிரிஞ்சு போகிறதுன்றதை நல்லா கிளியராக நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஆபிரகாம் இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எங்கன்னா போய் எங்கன்னா கெட்டு ஒளி அப்படி சொல்லலை. தட் இஸ் நாட் தி இன்டென்ஷன். இதே ஆபிரகாம் லோத்தை பார்த்து நீ எந்த பக்கம் போறியோ நான் அதுக்கு எதிராக போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்ன அதே ஆபிரகாம் லோத்து சோதோம் தேசத்தை தெரிந்து கொண்ட பொழுது சோதோமை குறித்து ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி இதை அழிக்கப் போகிறேன்னு சொன்ன உடனே தன் தம்பிக்காக ஜெபம் பண்ண ஒரே ஆள் இவர் தான். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 பேர் இருந்தால் அழிப்பீரோ, 40 பேர் இருந்தால் அழிப்பீரோ, ஏன் ஆண்டவரை இன்னொரு முறை கேட்குறேன், 10 பேர் இருந்தால் அழிப்பீங்களா அப்படின்னு தன்னுடைய தம்பியினுடைய உயிருக்காகவும் குடும்பத்துக்காகவும் பரிந்து பேசின மனுஷனாக இந்த ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இவர் என்ன செய்தார்னு கேட்டால், ஃபிசிக்கலாக ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ்க்காக, எப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இது பிரச்சனை நிற்க போகிறது கிடையாது, இது இன்னும் பெருசாகிட்டே போகுது. ஏன்னா மந்தையும் வளருது, ஏன் மந்தையும் வளருது, ஒரே இடத்துல போய் தண்ணி குடிக்க போனால் நம்ம இடத்துக்குலாம் நம்ம ஆடுகளுக்கு என்ன இல்லை, இடம் கிடையாது, தண்ணி கிடையாது, அதனால் நம்ம பிரிஞ்சு போகிறது நல்லதுன்னு அவர் நல்ல இன்டென்ஷனில் சொன்னாரே தவிர பிரிக்கணுன்ற இன்டென்ஷனில் கிடையாது.
ஆனால் அந்த டெசிஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தார், ஸ்ட்ராங்காக இருந்தார். ஐ கால் திஸ், see, if you don't want to forsake your family ன்னு சொல்லும்போது முதல்ல சொன்னா you should be a responsible father, responsible லீடராக இருக்கணும். நீங்கள் வந்து உத்தரவாதம் எடுக்கிற தகப்பன் தாயாக இருக்கணும். இஷ்டத்துக்கு பிள்ளைகளை விடக்கூடாது, குடும்பத்தை இஷ்டத்துக்கு விடக்கூடாது, கட்டுக்கோப்போடு வச்சிருக்கணும்னு சொன்னேன் முதலாவது. ரெண்டாவது, இஃப் யூ ஆர் ரியலி டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி யூ ஷுட் பி அ ரீசனபிள் பிரதர். நியாயமான யதார்த்தமான ஒரு சகோதரனாக இருக்கணும். காரியங்களை வந்து இமோஷனலாகவே எல்லாத்தையுமே யோசித்தோம்னா நாம் வந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் நிறைய வீடுகளில் பிரச்சனை என்னன்னா, எந்த பிரச்சனையுமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக எடுத்துருவாங்க. எல்லாத்துக்குமே உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அவங்க ரியாலிட்டியை யோசிக்கவே மாட்டாங்க. என்ன ரியாலிட்டியில் இருக்குது, என்ன பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணோம். சில வேளையில் மனைவிமார் ஷேர் பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றாக அது போக சரியாயிரும். அது என்னன்னு கேட்க மாட்டாங்க. இது என்ன பிரச்சனையில் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்ன பாடு, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னே பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் சரியாக போய்ட்டு கண்டுக்கிடாது போ. See, this is not the answer. ஒரு கணவன் என்ன சொல்லணும்னா, ஒரு நல்ல ஞானம் உள்ளவன் என்ன சொல்லுவான், நியாயமானவன் என்ன சொல்லுவானா, எப்படியாமா இருக்குது, சரி நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், நான் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு உட்காந்து அதுக்கு யோசிக்கணும், ஆலோசனை பண்ணணும், ஜெபிக்கணும், அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். யூ ஷுட் கம் அப் வித் an amicable சொல்யூஷன். இப்படி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். எடுக்கிற டெசிஷனில் ஸ்டர்னாக இருக்கணும், உறுதியாக டெசிஷன்ஸ் எடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, குடும்பத்தை என்ன செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆபிரகாம்கிட்ட மாத்திரம் இந்த சுபாவத்தை நான் பார்க்கலங்க. இந்த சாராலும் இந்த ஜாடிக்கேத்த மூடினுவாங்க பாருங்க, அதே தான் இந்த அம்மா. ஏன் ஆண்டவர் இந்த அம்மாவை பார்த்து விசுவாசிகள் எல்லாருக்கும் தாயினாருன்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இந்த அம்மா பார்த்தீங்களா, ஒரு நாள் புத்தியனமாக என்ன பண்ணிட்டாங்க இந்த அம்மா, அவசரத்தில் வாக்கு தத்தத்தை பெற்றுட்டு உடம்பை பார்த்து செத்து போச்சுன உடனே என் வேலைக்காரியை நீங்கள் பயன்படுத்தி அவள் மூலமாக பிள்ளை பெறுங்கன்னு ஒரு புத்தியனமான வேலையை இந்த அம்மா செஞ்சாங்க. ஆனால் அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தது. கர்ப்பவதியான உடனே நாச்சியாரை என்ன செய்தா, அற்பமாக எண்ண உடனே இந்த அம்மா பார்த்தாங்க. மேட்ரை வந்து எங்கே கொண்டு போகல, ஃபஸ்ட்டு ஆபிரகாம்கிட்ட கொண்டு போகல. இந்த அம்மாவுக்கு தெரியும் உன்னை எப்படி நான் அடக்கணும்னு எனக்கு தெரியும். கொடுத்த நசுக்கில் பிடிச்சா பாருங்க ஓட்டம், கிளம்பி ஓடிட்டா கர்ப்பவதியாகவே. கர்த்தர் வழியில் பார்த்து நீ போ, நாச்சியாருக்கு அடங்கிறோன்னு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டா. அப்பவும் இந்த அம்மா அமைதியாக இருந்தாங்க. ஆனால் கவனிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஈசாக்கு பிறந்தான். அவன் பெரியவன் ஆகிற போது அந்த பிள்ளைக்கு ஒரு கொண்டாட்டம் வீட்டில் வைக்கிறாங்க. அப்போ இந்த இஸ்மவேல் தன்னுடைய மகனை பரிகாசம் பண்ணுறான்னு பார்த்தா பாருங்க, அதான் லிமிட். அந்த மகன் நேராக ஆபிரகாம்கிட்ட போனான். பாருங்க, அந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் வீட்டை விட்டு துரத்துறீங்களா இல்லையான்னு இந்த ஆள் ஆடி போறாரு. ஐயோயோ என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. என் பிள்ளையாச்சே எப்படி நான் அனுப்புவேன். கர்த்தர் சொல்றாரு, உன் மனைவி சொல்றபடி போய் செய்ப்போ. கர்த்தர் ஆமோதிச்சார். அந்த அம்மா பாருங்க, அவ கண்டுபிடிச்சா ஒரு ஸ்டேட்டுக்கு மேல இது வந்து சரிப்படாது, இதுக்கு ஒரு எல்லையை வைக்கணும். இந்த எல்லையை நம்ம இப்போ விட்டோம்னா நம்ம பிள்ளை இழந்துருவோன்னு அவ கண்டுபிடிச்சா. அனுப்பி விட்டாங்க, அனுப்பி விட்டான். போகிற வரைக்கும் விடலை. ஆபிரகாமும் பாருங்க, மனைவியும் சொல்லி கர்த்தரும் சொல்லிவிட்டாரா, என்ன பண்ணுறதுன்னு அனுப்பி விட்டார். அதுக்காக இந்த அம்மா வருத்தப்பட்ட மாதிரிலாம் முன்னாடி வாசிக்க முடியாது. She took a very firm decision. This is it, this is the line, I will not let you cross it. ஏன்னா she was able to foresee what is the problem that is coming on the horizon. எல்லையில் என்ன பிரச்சனை வருதுன்றதை அவளால் காண முடிந்தது இல்லையா. சில வேளையில் குடும்பங்களில் வந்து இந்த ஸ்டர்னாக வந்து சில டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். பி ரீசனபிள், டோன்ட் பி இமோஷனல் ஆல் த டைம். எப்பொழுதுமே வந்து உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு உணர்ச்சியிலே வளர்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து நிதரிசனத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு சொன்னார், நீங்கள் வந்து புறாக்களை போல கபடற்றவர்களாக தான் இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் பாம்பை போல எப்படி இருக்கணும். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உஷாராக இல்லைன்னா அப்புறமா நீங்கள் இழந்துட்டு ஐயோ ஐயோன்னு கத்துறக்கு ஒரு காலம் வந்துடும். சில மனைவிமாருக்கு தெரியும், வர வர புருஷன் நடவடிக்கை சரியில்லை, என்ன நம்மக்கிட்ட சிரிப்பு இல்லை, எல்லாட்டி சிரிப்பு ஓடுதுன்னு தெரிஞ்சா நறுக்க வேண்டிய இடத்துல நறுக்கி வைக்கணும்.
என்னையா நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரே அடியாக சிரிப்பும் இழிப்புமா இருக்குது, ஒழுங்காக இரு. சொல்கிறதுக்கு மனைவிக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். கணவன்லாம் பயந்துடாதீங்க இல்லையா, சொல்லணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் கட்டுப்பாடில் இருங்க. உங்களுக்கு நடவடிக்கை எனக்கு சரியாக தெரியலை, நேரத்துக்கு வீட்டுக்கு வாங்க, காரியங்களை ஒழுங்காக செய்யுங்க, கவனிங்க அப்படின்னு கண்டிக்கிற ஒரு மனைவி கண்டிப்பாக இருக்கணும். எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே இமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. சொல்ல வேண்டிய காரியங்களை கரெக்டாக சொல்லணும். அந்த சாராளை போல காரியங்கள் சரிப்படலையா, எடுக்க வேண்டிய முடிவை நியாயமாக செய்யணும். செய்யும்போது பாருங்கள், அந்த உறுதியான தீர்மானங்கள் பாருங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ளும், குடும்பத்தை காத்துக்கும். அதே போல் ஆபிரகாமை போல கணவன்மார் சில வேளையில் சொல்லணும், போதும் இதான் எல்லை, நீ வடக்க போனால் நான் தெற்கு போகிறேன், நீ கிழக்க போனால் மேற்க போகிறேன், நாம 2 பேர் சகோதரர், என்ன சும்மா விளையாடிட்டு இருக்க வேணாம், பிரச்சனைக்குள்ள பிரச்சனை அடிக்கடி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எழும்பி நிற்கலைன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் போது நியாயமான ஞானமான தீர்மானங்களை அவங்க உறுதியாக எடுக்காத போது they lose a family. நான் சில பேர் பார்த்துருக்கேன், தங்களுடைய அம்மா தன்னுடைய மனைவியை தவறாக நடத்துகிறத கணவன் பார்த்துட்டே இருந்துட்டு அமைதியாக இருந்தார் வச்சுக்கிடுங்களேன், யூ ஆர் லூசிங் யுவர் ஒய்ஃப் வெரி சூன். நான் தாய்மார்களுக்காக நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். சில பேர் இப்படி சொல்ல, எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் இருக்காங்க. சில அம்மாமார் சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் மூக்க நுழைச்சிக்கிட்டு, எல்லாத்துக்கும் அந்த பொண்ணை எப்போவுமே சீண்டிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு, புருஷன்ட்ட போட்டு கொடுக்குறதுன்னு வாங்க பாருங்கள். அப்போ தான் வேலையிலேருந்து வருவார், கீழே உட்கார வச்சு கீழே பேசி விஷம் ஏற்றி விட்டு அனுப்பி விட்ருவாங்க இல்லையா. சில கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க, ஜகஜாத கில்லாடிகள்லாம் இருக்காங்க இல்லையா. அப்போ ஒரு புருஷன் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய அம்மாவாகவே இருந்தால் கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஏம்மா உனக்கு இவ்வளோதான் மரியாதை, என்ன என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், சும்மா அவளை பற்றி குறை சொல்லிக்கிட்டு என்னை சும்மா தூண்டி விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும். என்ன குறை சொல்லலாம், எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லு. இந்த பொய் சொல்லி உன் பக்கம் என்னை தீர்ப்புன்னு நினச்சின்னா உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி வைங்க, அமைதியாக உட்காந்துருவாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு வேணும்னு மடியில் சாஞ்சிங்க, போச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான். யூ லூஸ் யுவர் ஒய்ஃப். நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கிடுங்க, யூ வில் நெவர் கெட் பேக் யுவர் ஃபேமிலி. நீங்கள் ஒரு நாளும் உங்கள் மனைவியை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாது, உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டவே முடியாது. இப்போ பெண்களுக்கு வர்றேன். இந்த பெண்களுடைய தாய்மாரும் பண்ணுற அட்டூழியங்கள் கொஞ்சம் கிடையாது. பிள்ளை பெறக்குன்னு மனைவியை புருஷன் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சா சில பொல்லாத கிழவிகள் இருக்கிறார்கள், பொல்லாத கிழவிகள், குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிற கிழவிகள் இருக்கிற. அவங்களோட வேலை என்ன தெரியும்ல, புருஷனை இங்கே வாழ சொல்லு, வேலையை விட்டு இங்கே வர சொல்லு, நீ எங்கே போகாத இங்கே இரு. ஏன் இப்போ பிள்ளை கடிச்சிட்டு பாருங்க, இதுதான் இப்போ பெயிட். இப்போ அவங்களுக்கு இதுதான் கொக்கி. புருஷனையும் மனைவியும் பிரிக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல இந்த பிரெக்னன்சிக்குன்னு போகிறாங்க பாருங்க, டெலிவரிக்குன்னு போகிறாங்க பாருங்க, அங்கே தாங்க குடும்பம் நிறைய கெட்டு போச்சு. வேதனையோட உண்மையாகவே மனசில் பாரத்தோட ஒரு ஊழியக்காரனா சொல்கிறேங்க, எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போச்சு தெரியுமா? சில இந்த பொல்லாத கிழவிகள் பண்ணுற வேலை, இவங்களுக்கு வாழ்க்கை போச்சு, கணவனும் கிடையாது, இவங்களுக்கு எதிர்காலமும் கிடையாது. இருக்கிற புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணை என்ன பேசுவாங்கன்னே தெரியலங்க, பொண்ணை திருப்பி புருஷனோட சேர்க்க மாட்டாங்க. எத்தனை குடும்பங்கள் தெரியுமாங்க? இந்த புத்தி கெட்ட பொண்ணுங்க புருஷனை விட்டுட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்மாவோட உட்காந்துக்கிட்டு புருஷன்ட்ட ஜீவனாம்சம் வாங்கிட்டு குடும்பம் பிரிஞ்சு வாழுதுங்க. இன்னைக்கு வெக்கக்கேடு. இதுதான் என்னன்னா புத்தி இல்லாத பெண்கள், அறிவற்ற பெண்கள். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி சூடா சொல்றேன்னா, என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் நீங்க சிக்கிடக்கூடாது. என்னதான் அம்மாவா இருந்தாலும் வைக்க வேண்டிய எல்லையில் வைக்கணும். ஏமா தேவன் எங்களை இணைச்சிருக்கார், இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உதவிக்காக வந்தேன், அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக போ. இது என் புருஷன், நான் என் புருஷனோட வாழணும், எழுந்து போயிட்டே இருக்கணும். ஐயோ எங்கள் அம்மா எனக்கு தாங்கினாங்க, சுடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க, ஒத்தலம் போட்டாங்க, என் பிள்ளைய குளிப்பாட்டுனாங்க. ஏன் நீ கற்றுக்கோ, நீ கற்றுக்கோ, பிள்ளைய பெற முடிஞ்சதுல பிள்ளைய பராமரிக்க கற்றுக்கோ. உன் வீடு என்ன புருஷன் வீடு, நீ கிளம்பிப்போ. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைய பெறதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போனிட்டு 1 வருஷம் 2 வருஷம் புருஷனை இன்னொரு இடத்துல விட்டு உட்காந்து இங்கே கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க.
முடிவு என்ன? குடும்பமே போச்சுங்க, குடும்பமே போச்சு. 2 பேரும் பிரிஞ்சாச்சு. பிள்ளைய பெற்ற எத்தனை பெண்கள் இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க தெரியுமா? இது அத்தனையும் இந்த வயதான தாய்மார்கள் பண்ற விஷம், அவர்கள் பண்ற பயங்கரமான கெடுதல். நீங்க உங்க குடும்பத்தின் தலைவனாக தலைவியாக இருந்தா ஒரு ஸ்டர்னான டெசிஷன் எடுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசி என்னை கெடுக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் ஒரு குடும்பமா வாழணும், என் புருஷனை என்னை விட்டு பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உனக்கு மரியாதை கட்டி போடுன்னு சொல்லி பாருங்க, அவளை தான் கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க. நீங்க ஸ்ட்ராங்கா ஸ்டர்னா டெசிஷன்ஸ் எடுக்கணும். எல்லாத்துக்கும் இமோஷனலாவே இருந்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங்காவே இருக்கவே மாட்டீங்க. அதனால சகோதரர்களுக்கும் சொல்றேன், சகோதரிகளுக்கும் சொல்றேன், பெற்றோரை கனம் பண்ணணும். ஆனா எங்க கனம் பண்ணணும் தெரியுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். கர்த்தருடைய நீதி நியாயங்களை விட்டு மாம்சத்திற்கு ஏதுவா நம்மளை திசை திருப்புகிற பெற்றோர் இருந்தா கூட அவர்களுடைய பேச்சை கேட்டீங்க, உங்க லைஃப் காலி, அவ்வளவுதான், finished. You are forever destroyed. You will never recoup your family. நீங்க ஒரு நாள் உங்க குடும்பத்தை மீட்கவே முடியாது. மறந்துடவே மறந்து. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கடுமையா இருக்கும், பெற்றோரும் கவனிச்சுக்கணும். பிள்ளைகள் ஒன்றா இருந்து சமாதானமா இருக்கிறது தான் பெற்றோர் பார்த்து மகிழணுமே தவிர, பொண்ணை பிரித்து வச்சுக்கிட்டு பையனை பிரித்து வச்சுக்கிட்டு இந்த 2ஆம் கட்ட ஆட்டம் ஆடுற வேலையெல்லாம் செஞ்சிங்க. ஒரு நாள் கர்த்தர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் இப்போ நானும் எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்க நாங்கள் பிறந்திருக்கோம். எங்கள் அப்பாவும் 3 மருமகள்களை 2 மருமகனை வச்சு வாழ்ந்தவர் தான். என்ன, ஒரு நாளாக எங்கள் மனைவிமாரை பற்றி எங்கிட்ட தப்பாக பேசுனதோ, எங்கிட்ட மூட்டி விட்டதோ எங்கள் அப்பாவும் செஞ்சதில்லை, எங்கள் அம்மாவும் செஞ்சதில்லை. ஒரு நாளும் ஒரு வார்த்தை எங்கள் மனைவிமாரை பற்றி பேசுனதே கிடையாது, சொன்னதே கிடையாது. அதே போல் கர்த்தருடைய பெரிய கிருபையினால எங்களுக்கு 5 சம்பந்திமார் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஒருத்தராகிலும் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ மூட்டி விடுற வேலையை செய்யலை. அது பெரிய கிருபையினால 5 குடும்பமும் ஒன்றா இருக்குது. இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் போயிட்டுருக்கிறோம். இவங்க தான் யாருன்னா தேவனுக்கு பயந்த பெற்றோர். எல்லாரும் கொஞ்சம் புத்தி இல்லாத ஆட்கள்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அம்மா அப்பான்ற ஒரே பட்டத்துக்காக அவங்க சொல்றதெல்லாம் சரி நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. சில வேளையில் அத்தாலியாளை போல பொல்லாத ஆலோசனை கொடுத்து தேவனுக்கு கோபாக்கிரியை கொண்டு வர்ற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிடுவீங்க. சில அம்மா அத்தாலியாளாகவும் இருக்க முடியும் என்பது சாத்தியம், நீங்க தெரிஞ்சுக்கணும். அம்மா ஆலோசனை நல்லது தான், அம்மா பராமரிப்பு அன்பு பாசம் எல்லாம் நல்லது தான், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டுவாங்களான்னா யூ நீட் டு பி ஸ்ட்ராங், பி ரீசனபிள். புத்தியை இழந்துடாதீங்க, ஞானத்தை இழந்துடாதீங்க, அறிவை இழந்துடாதீங்க. புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். எல்லாம் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு இந்த மாதிரி அடிச்சு விட்டாரு, இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சாதான் அடிக்க முடியும். என்ன பண்ண, எங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தை எங்கே கொட்டுறது, உங்கள்கிட்ட தான் கொட்ட முடியும். அதனால் சொல்லி தான் ஆகணும். சிலதெல்லாம் ஊழியக்காரனா நீங்கள் என்ன நினைப்பீங்களான்னு தெரியாது, சொல்கிறத சொல்லிவிடுவேன். ஆனால் எனக்கு தெரியும் இதனால் நிறைய பேர் மாறினவங்களும் இருக்கிறீங்க, அதனால ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன். சரி, அப்போ முதலாவது என்ன சொன்னேன்? ரெஸ்பான்சிபிள் ஃபாதர், உத்தரவாதம் உள்ள ஒரு தகப்பன். 2வது ரீசனபிள் பிரதர், நியாயமான சகோதரன். அநியாயம் எல்லாம் கிடையாது, நீதி நியாயமா யதார்த்தமாக முடிவெடுக்கணும். கடைசியாக ஒன்றே மட்டுப்பட்டு சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 24:2-5 வாசித்தீங்கன்னா இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே இதை பற்றி நான் குறிப்பிட்டேன். ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என்ன செய்யணும்? நீ என் தேசத்துக்கும் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் பூமிக்கும் தேவனுமாய் இருக்கிற கர்த்தரின் பேர்கள் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். சரி, முதலாவது சொன்னேன் ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் ஆர் மதர், உத்தரவாதம் உள்ள தகப்பன் தாய். 2வது ரீசனபிள் பிரதர், ஒரு நியாயமான யதார்த்தமான ஒரு சகோதரன். 3வது ஒரு குடும்பத்தை இழக்காமல் இருக்கணும்னா a righteous leader, நீதி உள்ள ஒரு தலைவன்.
நீதி. இந்த மனுஷனை பாருங்க, பெரிய வெள்ளியும் பொண்ணும் உள்ள பெரிய பணக்கார அப்பா. இவர் தான் பிள்ளைக்கு பொண்ணு தேடுறாரு. என்ன சொல்லி அனுப்புனார் தெரியுமா? இங்கே பாருப்பா, அந்த தேசத்திலே இருக்கிற பணக்கார பொண்ணை எதாவது பிடிச்சிட்டு வா, எதாவது ராஜா விட்டு பொண்ணாக இருந்தால் எடுத்துகிட்டு வா, ரதத்தில் வர்ற பொண்ணை எடுத்துகிட்டு வா, ஒரு 100 குதிரை கொண்டு வர்ற பொண்ணை எடுத்துகிட்டு வா. இப்படியே சொன்னார். சொல்கிறாரு, எனக்கு ஆணையிட்டு கொடு, விக்கிரகாராதனில் இருக்க ஒருத்தனையும் என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாத. கானானியர்னு சொல்கிறது தான் பிள்ளைகளே அவங்க பலி செலுத்துகிற ஒரு கும்பல். இது பயங்கரமான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் என் பையனுக்கு பொண்ணு எடுக்காமல் நீ என்னுடைய மக்கள்கிட்ட போய் நீ பொண்ணு எடுத்துட்டு சொல்கிறாரு, இதுக்கு யார் உன் கூட போவானா? தேவ தூதன் உனக்கு முன்னாடி போவார், போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இந்த வேலைக்காரன் வீட்டிலே ரொம்ப மூத்தவன். அப்போ பல வருஷமாக இவற்றை பழகினவன் உட்காந்தவன். இவரை பற்றி இன்னும் டவுட் அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் என்ன மாதிரி ஆளாக இருந்தால் எஜமானுக்கு பொண்ணு தேடும் போது அவன் எப்படிப்பட்ட ட்ரைனிங்கை பெற்றிருந்தா அவன் போய் கிணத்தண்டில் நின்று ஜோம் பண்ணுவாங்க. முதல்ல எனக்கு தண்ணி கொண்டு வர்ற பொண்ணை தான் என் மாப்பிள்ளைக்கு எனக்கு என்னுடைய எஜமானுடைய பையனுக்கு பெண்ணாக கொள்ளுவேன்ட்டு ஒட்டகத்துக்கும் தனக்கும் தண்ணி வார்க்கிற பெண்ணை கரெக்டாக சூஸ் பண்ணி கொண்டு வந்தான் பாருங்க. அதுவும் பாருங்க, இவன் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்துருக்கிறான்னா, போன வீட்டில் போய் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்கல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பூட்டி விட்டு கூட்டு வந்தான். அப்போ என்ன மாதிரி ஒரு நீதியில் இந்த ஆபிரகாம் தன் வீட்டை வளர்த்துருக்கிறான் பாருங்க. தான் வேலைக்காரன் முதற்கொண்டு நீதியாக இருக்கிறான் பாருங்க. இது எப்படின்னா, இவன் பார்த்துருக்கான் முன்னாடி. ஏன்னா அந்த சோதோமின் ராஜாவோட ஒரு முறை சண்டை வந்துச்சு. சண்டைக்கு முடிச்சுட்டு வந்தா சோதோமின் ராஜா ஆபிரகாம்கிட்ட வெற்றி பெற்ற உடனே கேட்குறான், 318 பேர் உங்ககிட்ட இருக்கான்ப்பா, இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள்லாம் இருக்கான், அதில் இளையசர் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், எல்லாம் இருக்கான், ஆட்களை என்கிட்ட கொடுத்துரு, கொள்ளை அடித்த பொருளெல்லாம் என்ன பண்ணு நீ எடுத்துக்கோன்னா. கை தூக்கிட்டா இருந்த மனுஷன், உங்ககிட்ட ஒரு செருப்பின் வார கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன், பாதரட்சியின் வார கூட. மனுஷன் என்னை ஆசீர்வதித்தான் என்று நான் சொல்ல மாட்டேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நேரம் என் கையை உயர்த்துறேன்னு சொன்னார் பாருங்க. இந்த வேலைக்கார அத்தனை பேர் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மனுஷன் இருந்தாலும் இவ்வளோ பெரிய யுத்தத்தில் கொள்ளையடித்த பொருள் இவ்வளோ கிடக்கு. பொருள் வேணாம், என் ஜனம் எனக்கு இருந்தால் போதும், சாப்பாடை மட்டும் வந்த வாலிபனுக்கெல்லாம் கொடுத்துரு, மீதி ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு என்ன மாதிரி ஒரு நீதியாக இருக்கிறான். அதை ட்ரைனிங் கொடுத்த அந்த எஜமானுக்கு இத்தனை வருஷமாக உட்காந்து ஒரு மூத்த வேலைக்காரன் வெளியே போகும்போது வேலைக்காரனே நீதியாக பேசுகிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு லீடராக இருந்தாலும் இருந்திருப்பாருன்னு பாருங்க. இன்றைக்கு நம்ம வேலைக்காரன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் ஐயா இருக்கார்ல, அவர் எப்படி வேணால் போவார், நீ சொல்லு, வெளியே போய் பெரம் பேசிட்டு வரான். ஏன்னா அவன் பார்த்துருக்கான்ல நம்மளை, இவர் பெரட்டுவார், இவர் என்ன வேணால் செய்வாருங்க, ஐயா அப்படி தான் சும்மா வெளியே உதார் விடுவார், உள்ளெல்லாம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்றான். ஏன் பேசுகிறான்னா அவன் பார்க்குறான் அந்த மாதிரி போராட்டம் அவ்வளோ பொய்யும் எஜமான் செய்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அவனுக்கு என்ன வருது, நீதியில் நடக்கணும்னு அவனுக்கு தெரியல பாருங்க. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாருங்க, இவர் கூட போகல, பையனையும் அனுப்பலை, வேலைக்காரன் அனுப்பி பொண்ணை கொடுத்துருவான்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. நம்ம செய்வோமாங்க, நம்ம வேலைக்காரனை பார்த்து எப்பா பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துருப்பா சொல்லுவோம், புக்கு வாங்க கூட அனுப்ப மாட்டோம், ஒரு ஷூலேஸ் கூட வாங்க அனுப்ப மாட்டோம், ஒன்றும் வாங்க தெரியல, உனக்கு நான் தான் போனேன், என் பிள்ளைக்கு நம்ம போவோம். பொண்ணே போய் அனுப்பி கூட்டு வர்றாருங்க. அப்போ எந்த அளவுக்கு நீதியாக வாழ்ந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி அந்த குணநலன்கள் தன்னுடைய வேலைக்காரனுக்கு வர்ற அளவுக்கு குடும்பத்தை எப்படி கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டாமா அந்த நீதி? நாம் பல முறை இதை பற்றி பேசிட்டோம் நம்ம சபையில். பிள்ளைகளை வியாபார பொருளாக மாற்றாதீங்க, ஒரு நாள் மாற்றாதீங்க. அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு உங்கள் நீதியை கெடுத்துக்கிடாதீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும். அதனால நிறைய பேர் தங்களை உருவ குத்திக்கிட்டாங்க. பண ஆசைக்கு விழுந்துடாதீங்க. கர்த்தர் கிருபையா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். கர்த்தர் கொடுத்ததுங்க இது. இந்த பிள்ளைய கர்த்தர்கிட்ட சுதந்திரமாக வாங்கிட்டு பிள்ளைய தராசில் வச்சு வியாபாரம் பண்ணாதீங்க. என் பையன் பிஏ படிச்சிருக்கான், எம்ஏ படிச்சிருக்கான், பிஹெச்டி படிச்சிருக்கான், என் பையனுக்கு 5 லட்சம் சம்பளம், 50 லட்சம் கொடுக்குறியா, 5 கோடி கொடுக்குறியா? வெக்கக்கேடு இது. அப்படி பண்ணாதீங்க, ஒரு நாளும் பண்ணாதீங்க. என்னங்க நீங்கள் வாரிட்டு போக போகிறீங்க? ஏன் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறது வக்கு இல்லையா உங்களுக்கு? ஒரு பைக் வாங்கி கொடுக்க முடியலன்னு எதுக்கு உனக்கு பைக்கு? வாங்கி கொடுக்க முடியலல்ல, அப்போ அந்த தகுதி தானே உனக்கு இருக்குது, அதோட வாழ்ந்துக்கோ. பையனுக்கு சொல்லிக் கொடு, இங்கே பாரு உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் எங்கேயும் ஏமாற்றி வாங்கினது கிடையாது, என்ன உனக்கு என்னைக்கு சம்பாதிச்சு வாங்க முடியுமா அன்றைக்கி வாங்கிக்கோ.
பொண்ணு வீட்டில் போய் பைக் வாங்கிட்டு ஓட்டுறதுல பெருமை கிடையாது ஒன்றும். அவங்களா கொடுத்தா கொடுத்துட்டு போகணும். நீ போய் கேட்குற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் சொல்கிற பெற்றோர் நிற்கல. எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, டேய் அவனுக்கு நீரை வேணாம் வேணான்னு சொல்லிட்டாதரா. இது அப்பா அப்பா கொடுக்குற அட்வைஸ். வேணாங்கிறான்னு சொல்லாது, நீ போ ஒதுங்கிப்போ, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அப்பா பெரிய நீதி உள்ளவர் பாருங்க. வெக்கங்கட்ட பெற்றோர் இன்றைக்கு போய் பிள்ளைய மறைச்சி வச்சுட்டு இவங்க போய் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க, ஒரு பைக் வாங்கி கொடுங்க. பிள்ளைக்கு பாவம் பைக் போட்டோம், பாவம் உடனே பொண்ணு விடும். இப்போ இருக்கிற நிலமையில் பாவம் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் போதுன்னு பைக் வாங்கி கொடுக்கலான்னா கொஞ்ச நாளில் ஃபோன் வரும். பிள்ளை வந்து புல்லட் கேட்குறான். புல்லட்னா இந்த புல்லட்டுன்னு நினச்சிங்களா, துப்பாக்கியில் போடுறது இல்லை. அந்த புல்லட் விலை வந்து 2.5 லட்சம் ரூபாய். என்னம்மா வேலைக்கே போகாத பையனுக்கு புல்லட்டு. அம்மா கொஞ்ச நாளில் இப்போதாங்க நாங்கள் வீட்டில் கேட்டை பெருசாக்கி இருக்கிறோம், ஒரு காராக வாங்கி கொடுத்துருங்க. அப்படியே லைட்டாக ஏற்றுறது. அப்படியே எப்போ 50,000 1 லட்சத்துலேருந்து ஆரம்பிச்சு 2.5 லட்சம் பைக்கு போயிட்டு நீங்கள் 2.5 லட்சம் பைக்காக கொடுக்கறது பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், காராக கொடுத்துருங்க. இன்னொரு 1.5 லட்சம் போட்டிங்கன்னா காரு வந்துடும். இவர் சரி பொண்ணுக்கு எல்லாம் பேசியாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு, காரை வேற கேட்குறாங்களேன்னு கடனை வாங்கி கார் வாங்கலான்னு போகிற நேரத்தில் ஃபோன் வரும். நீங்கள் கார் வாங்க வேணாம், அதை கேஷாக கொடுத்துருங்க, ஏன்னா நாங்கள் ஹெலிகாப்டர் வாங்க போகிறோம். வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை, கேஷாக கொடுத்துருங்க. என் பேரில் போட வேணாம், என் பையன் பேரில் போட வேணாம், பொண்ணு பேங்க் பேர்லேயே பொண்ணு பேர்லேயே போடுங்க. ஏன் உனக்கு உன் பிள்ளை கொடுக்க வக்கு இல்லையா? அவனுக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணு காசு கொடுக்குறவன் வக்கு இல்லை. எதுக்கு உன் பையனுக்கு கல்யாணம்? அவனுக்கு கல்யாணம் தேவையா? அவன் சும்மாவே இருக்கட்டும். இந்த மாதிரி பிச்சை எடுத்து குடும்பம் நடத்துறதுக்கு பதிலாக வீட்டில் சும்மா இருந்தாலே நல்லது. எங்கள் அப்பா ஒரு நாள் எங்கிட்ட சொல்லுங்க, பொண்ணு வீட்டில் போய் பீரோ வாங்கிட்டு வாடா, பொண்ணு வீட்டில் போய் கட்டில் வாங்கிட்டு வா, பொண்ணு வீட்டில் போய் பைக் வாங்கிட்டு வான்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. நீங்கள் நிறைய பேர் உட்காந்து பேரம் பேசுகிறாங்க. என்னெல்லாம் கொடுப்பீங்க? முதல்ல எப்படி ரொம்ப எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த கல்யாண பேச்சில் முதல்ல ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி கண்ணை மூடுறான் பாருங்க, அந்த மாதிரி திருட்டு பயலுக ஒருத்தனும் கிடையாது. எடுத்த உடனே சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கபர் நான் வீட்டிலே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், என்ன வேணும்னு வாய் திறந்து கேளு. இதை சும்மா ஸ்தோத்திரம் போட்டு என்ன பண்ணாத, ஆத்திரம் போட்டாத. எல்லாம் ஜெபத்தில் தான். ஆண்டவர் எப்படி சித்தம் ஆண்டவர் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு, சரி உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளோ வளர்த்துட்டீங்க, உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க. அப்பா உடனே பெண் வீட்டாரெலாம் ஒரே குதூகலம் ஆயிடுவாங்க. என்ன ஒரு அருமையான குடும்பம், என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்களே. இந்த மாதிரி தானே இது கர்த்தராலே வந்ததுன்னு அவன் நினச்சிருப்பான் பாருங்க. வீட்டுக்கு போகிறக்குள்ள அடுத்த ஃபோன் வரும். கேட்டால் கை நினச்சிட்டானா இவனெல்லாம் கையை நினைக்க விடுற, கையை வெட்டி போடணுங்க. இவனெல்லாம் கையை நினைக்கிறானா, கையை நினச்சிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு, எங்கள் பெரியப்பா சொல்கிறாரு, எங்கள் பெரியப்பா பொண்ணுக்கு இது வந்துச்சான் அது வந்துச்சான். அப்படின்னா அர்த்தம் என்ன? உனக்கும் வந்துச்சான்னு கேட்பாங்க. அதனால எல்லாத்தையும் வர வச்சிரு. வெக்கமா இல்லை? உன் பிள்ளைக்கு ஒரு கட்டில் வாங்கி கொடுக்க முடியல அவனுக்கு, அப்போ அவனுக்கு எதுக்கு கல்யாணம்னு நான் கேட்குறேன். எதுக்கு அவனுக்கு கல்யாணம்? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சபையில் ஒருத்தர் கூட செய்யக்கூடாதுங்க. நாங்கள் செய்யலை, நீங்கள் செய்யக்கூடாது. முதுகெலும்போடு நில்லுங்க. உன் பிள்ளைக்கு கல்யாணம் வர்ற வயசு வருதா, பையனுக்கு கல்யாணம் வர வயசு வருதா, அவனை செட்டில் பண்ணுறதுக்கு முதல்ல பணத்தை சேர்த்து வைங்க. அவனை ஒழுங்காக வேலைக்கு போக சொல்லுங்கள். டேய் நீ உன் குடும்பத்தை கட்ட போகிற, ஒழுங்காக சம்பாரித்து குடும்பத்தை கட்டுற வழியை பாரு. அவன்கிட்ட சொல்லுங்கள், டேய் உனக்கு எவ்வளோடா சம்பளம்? 15,000 சம்பளமா? 15,000 சம்பளத்தில் எந்த பிள்ளையை வாழ வைக்க முடியுமோ அந்த மாதிரி பிள்ளையை ஒழுங்காக தேடிட்டு சொந்த காலில் நில்றா, கஞ்சியாவது குடிச்சிட்டு இன்னொருத்தன் கையேந்தி நிற்காதுன்னு சொல்லிக் கொடுங்க. எங்கள் அப்பா அப்படி தாங்க சொல்லி கொடுத்தாரு, அப்படி தாங்க சொல்லி கொடுத்தாரு. கல்யாணம் ஆன பிறகு சம்பளம் கொடுத்தாரு. எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா? 5,000 ரூபா கொடுத்தாரு. 5,000 rupees கையில் கொடுத்துட்டு வாழ விட்டாருங்க. சுகபோகமாலாம் வாழ வைக்கல. என் மனைவிக்கு டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது எப்படி தெரியுமா பார்க்க போனேன் எங்கள் மனைவியை? ஷேர் ஆட்டோவில் தான் போயிட்டு வந்தேன். ஷேர் ஆட்டோவில் தாங்க போனாங்க. இங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் தான் போய் தாம்பரத்துக்கு போயிட்டு வருவேன். ட்ரெயினில் ஏறி போவேன், பஸ்ஸில் ஏறி போவேன்.
இவ்வளோ பெரிய ஆலயம் இருக்குது, சபை இருக்குன்னு ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து காசை வச்சு ஒரு நாள் எங்களை வஞ்சிக்கலை. உனக்கு என்ன முடியும், ஷேர் ஆட்டோவில் வந்தேன்னு சொன்னால் வருத்தப்பட்டதே கிடையாது. அவர், ஐயோ ஷேர் ஆட்டோவில் வந்துட்டானா என் பையன், அதானே உன் தகுதி, வந்துட்டு போ, அவ்வளோதான், அதில் இரு, உனக்கு என்ன முடியும் அதில் சாப்பிடு, அப்படி வாழு. அதனால தாங்க தலை நிமிந்து பேசுகிறோம். தலை நிமிந்து எங்கள் ஒய்ஃப்ட்ட கேளுங்க, எங்கள் மாமனார்ட்ட கேளுங்க, என்னைக்காவது போய் அவங்க வீட்டில் ஏறி எனக்கு 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அதை என்னைக்காவது இந்த 22 வருஷத்தில் கேட்டிருக்கேனான்னு கேட்டு பார்க்க சொல்லுங்கள். நத்திங். நான் வேணான்னு சொல்லுவேன். அவங்க அன்புனால எனக்கு நிறைய காரியங்களை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க என் மனைவியை நான் எப்படி வச்சுருக்கேன். வாங்கிக்குங்கன்னு கொடு. வேணாம் ஐயா வேணாம், நீங்களே ரிட்டையர்ட் பீப்புள், உங்கள்கிட்ட போய் நான் வாங்குறது இல்லை, நீங்கள் வாங்கியே ஆகணும், நீங்கள் இந்த கிஃப்டை வாங்கிக்குங்க, உங்கள் பர்த்டேக்கு வாங்கிக்குங்க, திணிக்கிறாங்க. அது எவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு போட்டு ரத்தத்தை கறக்கிற மாதிரி கறக்கிறான். போய் வாங்கிட்டு வா, போ மனைவிட்டு போய் வாங்கிட்டு வா, உங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்தால் தான் இந்த வாசப்பட்டிக்கணும். உன் வாசலுக்கே வரக்கூடாது இந்த பொண்ணு. உங்ககிட்ட வாழ்கிறத விட ஒரு நாயை கட்டிக்கிட்டு வாழலாம். புரியுதா சொல்கிறது? இந்த மாதிரி மனைவியை ஏவி விட்டு காசு பறிக்கிற எந்த ஆணாவது இங்கே திருவிருந்து எடுத்தால் இனி உள்ளே வரக்கூடாது. நீ வெக்கம் இல்லாமல் போயிட்டு மனைவி வீட்டில் போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி காசை வாங்குறதும், அவங்கள வந்து எக்ஸ்ட்ராஷன் பண்ணுறதும், கல்யாணம் ஆன 10 வருஷம் கழித்து ஃப்ரிட்ஜை வாங்கி கொடு, வாஷிங் மிஷினை வாங்கி கொடு, வாங்கி கொடுத்தா தான் உன் பொண்ணு என் வீட்டுக்கு வருவான்னு சொல்கிற வெக்கங்கட்ட ரட்சிக்கப்படாதவர்கள் இனி திருவிருந்திலே கை வைக்கக்கூடாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த அநியாயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்க. இந்த பழக்கமே வரக்கூடாது. நான் இப்படி சூடாக பேசுனா சில பேருக்கு அப்போ தான் உரைக்கும், அதுக்காக தான் பேசுகிறேன். இதை கேட்டும் உரைக்கலைன்னா உன்னை யாருமே என்ன பண்ண முடியாது, நீ திருத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இனிமேல் பையனை வளர்க்குறவனுக்கு கூட சுட்டு போட்டால் கூட என்ன வரக்கூடாதுன்னா, இந்த ஆசை ரேடார்லேயே வரக்கூடாது. சில பேருக்கு பொண்ணு பிறந்துட்டா ரொம்ப துக்கம், பையன் பிறந்துட்டா ஒரே கொண்டாட்டம் ஆயிடும். ஏன்னா இப்பவுமே கணக்கு போட்டுறான், என்னெல்லாம் வாங்கலாம் இவனை வச்சு, நல்ல பிஸ்னஸ் மெட்டீரியலாக இருக்கான் இவன், நம்மளுக்கு நம்ம நல்ல அசட்டுவன், இவனை வச்சு எப்படா பிஸ்னஸ் பண்ணலான்னு இப்பவுமே திட்டம் போடுறான். விசுவாசி ஜெபத்தோட வெளிப்படுத்தலோட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நீதியாய் பரிபாலனை செய்யணும். அல்லேலூயா. ஆபிரகாம் பெரிய வெள்ளியும் பொண்ணுள்ள சீமானா இருந்தா கூட தான் வீட்டுக்குள்ள வருகிற பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீதியா நடத்தினா, ஆண்டவரே எங்க வீட்டை அப்படி நீதியா நடத்துற ஒரு நல்ல நெஞ்ச நிமித்திர தலைவனா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எப்படி சந்தோஷமா இல்லையா எல்லாருக்கும்? சரி, நீ ஒளியை விரும்புகிறவன் யாருன்னா, இன்னைக்கு காலைல வசனம் படித்தோம், என்னது? சத்தியத்தை விரும்புகிறவன், சத்தியத்தில் நடக்கிறவன் என்ன செய்வான்? ஒளியை நேசிப்பான். அக்கிரமத்தில் இருக்கிறவனுக்கு ஒளி பக்கத்திலே வரமாட்டான். அதனால இந்த 2 கூட்டமும் இங்கே இருக்கும். ஆன்லைனில் கேட்குறதும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு கூட்டத்துக்கு கசக்கும், ஒரு கூட்டத்துக்கு இனிக்கும். நீதியாக இருந்தீங்கன்னா இனிக்கும், துன்மார்க்கமாக இருந்தால் கசக்கும். கசப்பை இனிப்பாக மாற்றிடுங்க. என்ன மாற்றலாம் நினைக்காதீங்க. இப்படி தான் நான் பேசுவேன். இதுதான் சத்தியம். இதில் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் முடியாது. நீதியாக இருங்க, குடும்பத்தை நல்லா நடத்துங்க, தன் குடும்பத்தை சரியாக கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. சந்தோஷமா எல்லாருக்கும்? நல்ல சந்தோஷமா இருக்கும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதுவும் வேதனையில சொல்லியே, வேதனைப்பட்டாலும் ஒன்றும் கவலை இல்லை, அதில் கவலைப்படுற ஆள் கிடையாது நம்ம, இல்லையா? இனிமேல் இந்த சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா வராட்டி எனக்கு என்ன, சத்தியத்தை சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்து உண்மையாக நடக்கணும். சும்மா உங்கள்கிட்ட நான் பூசி மளிகைலாம் பேச முடியாது. உண்மை இது மாதிரி நாங்கள் நடக்கிறோம், வாழ்கிறோம், அதை சொல்கிறோம். இதை போல தான் இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் உள்ள பெரும்பான்மையோர் வாழ்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நிற்கிறீங்க, நீங்கள் வாழ்கிறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி நீங்கள் வாழணும். ஆன்லைனில் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்க. தவறுகளுக்கு வந்து மனம் கஷ்டப்படுங்க. ஒருவேளை சில பேர் பாஸ்டர் இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி கேட்டிருந்தா நான் பண்ண அக்கிரமெல்லாம் செய்யாமல் இருப்பேன். தெரியாதனமாக எங்கள் மாமனார் வாங்கிட்டேன் பாஸ்டர், ரொம்ப டிமாண்ட் பண்ணி, ரொம்ப பொல்லாங்க பண்ணி, ரொம்ப வேதனை கொடுத்துட்டேன் பாஸ்டர். சரி, நடந்து போச்சு. அறியாத காலங்களை தேவன் காணாதவர் போல இருப்பார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். சரி, நீங்க தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, என்ன, இனிமே செய்யாதீங்க. போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. ஆனா
இதற்கப்புறம் உன் பிள்ளை வர்றான், அந்த பிள்ளைக்கு இந்த தவற நீ செய்யக்கூடாது. உன் பிள்ளை நீதியில நடத்து, சத்தியத்தை நடத்து சொல்லணும். நீங்க எப்பா நான் தெரியாம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ இந்த மாதிரி ஒரு நாளும் பண்ணாத, நீதியா நட, சத்தியத்துல நட, கர்த்தருக்கு பயந்து வாழு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவார். இப்படி நடந்த மனுஷனை வேதம் சொல்லுகிறது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாயிருப்பாய், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடலின் மணலை எண்ணக்கூடுமானால் எண்ண முடியுமா? எண்ண முடியும், அதை போல உன் சந்ததி இருக்கும். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யார் மேல கர்த்தர் கொடுத்தாருன்னா உத்தரவாதம் உள்ள ஒரு தகப்பன். இரண்டாவது, நியாயமான சகோதரன், நீதி உள்ள தலைவன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள எஜமானா நான் இருக்கிறதுக்கு என் வேலைக்காரங்க முன்னாடி கூட தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு நல்ல ஒரு கணவனாக மனைவியாக நான் நிற்கிறதுக்கு எனக்கு கிருபை தர. எத்தனை பேருக்கு ஆசைங்க? எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனாக, என் பிள்ளைக்கு ஒரு தகப்பனாக, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களோ எனக்கு சேவை செய்கிறவங்க முன்னாடி ஒரு நீதி உள்ள எஜமானா நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என் வேலைக்காரன் என்னை பார்த்து இந்த மாதிரி அயோக்கியம் பண்ணுறீங்கன்னு என் வேலைக்காரன் சொல்லிடக்கூடாது, என் பிள்ளை சொல்லிடக்கூடாது, என்னோட வீட்டார் சொல்லிடக்கூடாது. அப்படி தலை நிமிர்ந்து நிற்க, சத்தியத்துக்கு தூணாக சாட்சியாக நிற்க எனக்கு இருக்கணும்னு ஆசை. நான் நினைக்கிறேன் உங்களை எல்லாருக்கும் ஆசை நினைக்கிறேன், இல்லையா? இது வரைக்கும் இல்லைன்னா கூட இந்த செய்தி கேட்ட பிறகு ஆசை வந்துடணும், கண்டிப்பாக வரணும். கர்த்தரது கிருபை தரணும். கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, தயவு செய்து எனக்கு அந்த கிருபையை தாங்க. என் வீட்டுக்குள்ள ஆண்டவரே பொல்லாங்கு வரக்கூடாது, தீங்கு வரக்கூடாது, அநியாயம் அக்கிரமம் ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள தலை எடுத்து பார்க்கக்கூடாது. என் வீட்டை சுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு ஒரு தகப்பனாக இருக்க கிருபை தாரு. இஷ்டத்திற்கு என் பிள்ளைகளை விடக்கூடாது ஆண்டவரே. கிருபையாக தயவாக ஆண்டவரே எனக்கு அந்த உத்தரவாதத்தை தாரு. என் பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு, அவங்க நீதியில, சத்தியத்துல, நேர்மையில, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறதுக்கு நான் கண்காணிக்கிற ஒரு தகப்பனாக, தாயாக ஆண்டவரே நான் சத்தியத்துக்கு நிற்க கிருபை தாரு ஆண்டவரே அப்படின்னு உண்மையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கிருபை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய உறவுகளில் நியாயமா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே, நேர்மையா இருக்க கிருபை தாங்க, சத்தியத்தின் பக்கம் நிற்க கிருபை தாங்க. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலப்பா நான் உமக்கு பயந்து வாழ ஆண்டவரே நீதியான ஒரு எஜமானா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அது என் குடும்பம் முழுவதும் பரவட்டும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் பரவட்டும், என் சந்ததிகளுக்கெல்லாம் பரவட்டும். அறியாத காலங்களை காணாதவர் போல இருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கு. சிலது நாங்கள் தெரியாம செஞ்சுட்டோம் ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறது போல, நான் இந்த அக்கிரமத்தை எல்லாம் அறியாத காலத்தில் செய்தேன், ஆகவே நான் இரக்கம் பெற்றேன். நான் அறியாமையில செய்தேன், ஆனா இப்பொழுதோ கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை ரொம்ப பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கிருபையை தாரும். தொடர்ந்து உம்முடைய நன்மையை நீதியும் பின்பற்ற எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்ம மாத்திரம் நம்ம சந்ததிகளே இப்படி நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும், தேவனுக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு பிரியமா வாழணும். ஆண்டவரே, அந்த கிருபை குடும்பத்துக்கு தாங்கப்பா ஆண்டவரே. இன்னைக்கு எங்க சபையினுடைய குடும்பங்களை உங்களுடைய பாதத்துல நான் ஒரு தேவதாசனாக வைக்கிறேன்ப்பா. இவ்வளவு பெரிய மந்தை எனக்கு தந்திருக்கிறீர், இவ்வளவு பெரிய கிருபையை தந்திருக்கிறீர், இத்தனை அருமையான குடும்பங்களை தந்திருக்கிறீர். பிசாசானவன் ஒரு குடும்பத்தை ஆகிலும் வஞ்சித்து விடவே கூடாது ஆண்டவரே, வஞ்சித்து விடக்கூடாதப்பா. உலகம், மாமிசம், பிசாசு, பண ஆசை, பொருளாசை ஆண்டவரே, உலகத்தினுடைய பற்று, உலகத்தின் அசுத்தங்கள் எங்கள் குடும்பத்தை பிடிக்க கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கள் பிள்ளைகள் தங்கள் குடும்பங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஆன்லைன்ல அநேக குடும்பங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அறியாமல் செய்வதை மன்னித்து விடுங்க. இனிமேல் ஆகிலும் மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து வாழ, உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் குடும்பங்களை கட்ட கிருபை தாரும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் நீங்க அனுப்பணும், இல்லை? கண்டிப்பா அனுப்பணும். அவங்க எல்லாரும் கேட்கணும். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. எல்லாம் அப்படி கட்டளையிட்டு சில காரியங்களை சொல்றது எதுக்கு? நான் உங்க ஆசீர்வாதத்துக்கு தான். ஆமேன். அதை ஏற்றுக்கொள்வீங்க நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கழுக்கு சமானமாய் வயது திரும்ப ஆகிறது. ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை வழி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.